ஹலோ. ஹலோ. வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா? ஃபைன் ஃபைன் பிரதர். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 11ஆம் மாதம் நவம்பர் மாதம் 2025ஆம் வருடம் திங்கக்கிழமை பேசிகிட்டு இருக்கோம், மண்டே பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா 3/8/2025 இந்த நோஃபோ கிளாஸ்க்காக வந்து ஜாயின் பண்ணீங்க அன்னைக்கு. உங்களுக்கு டே 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக. ஆமா பிரதர். அந்த 3ஆம் தேதி 8ஆம் மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து ஜாயின் பண்ணீங்க 2025ஆம் வருஷத்தில். அன்றைக்கி டே 1 அப்படியே வந்துட்டு படிப்படியாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, ஜர்னியை வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க, கரெக்டாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு 31/10/2025 வெள்ளிக்கிழமை டே 90 கம்ப்ளீட் ஆச்சு. அந்த டே 90ல் வந்துட்டு பேசலாம் தான் பிளான் பண்ணோம். அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 100 டேஸ் ஃபீட்பேக்கு. பட்டு 90 நாள் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பிளான் பண்ணோம். ஆனால் டியூ டு சம் வேறு ஒரு விஷயங்களால் நீங்கள் வந்துட்டு அப்போ பேச முடியாமல் போயிடுச்சு உங்களுக்கு. அப்புறம் நீங்களே சொன்னீங்க, சரி 90 நாள் பதிலாக வந்து 100 டேஸ் பேசலாம், செலிப்ரேஷனாக வந்துட்டு பேசலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ 31/10/2025 வெள்ளிக்கிழமை 90 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. தென் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10/11/2025 திங்கக்கிழமை உங்களுக்கு வந்துட்டு 100 டேஸ்ங்கிறது இன்றைக்கி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே வந்துட்டு ரியல் டைம் டேட்டாவோட பேசிகிட்டு இருக்கோம். பழைய ஜர்னி வந்துட்டு ஃபாலோ பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது பேசாமல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இன்றைக்கி கரண்ட்லி இப்போ இருக்கக்கூடிய விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நோஃபோ ஜர்னி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்பான உங்கள் வாழ்க்கை நிலை, ஜாயின் பண்ண பிறகு உங்கள் வாழ்க்கை நிலை, இதில் ஏற்பட்ட மகிழ்ச்சியான விஷயங்கள், நீங்கள் பார்த்த பெனிஃபிட்ஸு, சேஞ்சஸ்ஸு, மிராக்கல்ஸு, நீங்கள் சந்தித்த நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் பிரதர் ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, குறிப்பாக அந்த 3/8/2025க்கு முன்னாடி ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் அந்த லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 100 டேஸ் பிஃபோர் வந்து என்னோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் தான் பிரதர். ரொம்ப மன உளைச்சலாக தான் போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லாவே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தம், பதட்டம், அந்த மாரி இதுதான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். டெய்லி மார்னிங் இருந்து தூக்கத்துல எழுந்துறது நைட்டு தூங்க போற வரையுமே சேம் அதே ஃபீலிங்கா தான் இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே ஓவர் திங்கிங் அண்ட் நெகட்டிவாவே எந்த விஷயத்த செய்ய போனாலுமே எல்லாமே நெகட்டிவா தான் போகும். ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது. ஃபுல்லா நம்ம வந்து அது ஏதாவது ஒரு விஷயம் எடுக்க போனோம்னா அதுல ஏதாவது தப்பாகும், மறுபடியும் அதை திங்க் பண்றது, அது மாதிரி ஓவர் திங்க் பண்ணியே ரொம்ப ஃபுல்லா அதனால வந்து ஹெல்த் இஷ்யூ வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. ஆஃப்டர் நோபல் பாத்தீங்கன்னா எந்த ரொம்ப எதுவுமே இல்லை, சும்மா ஜாலியா ஒவ்வொரு டேவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நார்மலா போற மாதிரி, நம்ம ஒரு கஷ்டப்பட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ண வேண்டியது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே நடக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம நினைக்கிறது எல்லாமே கேஷுவலா அதுல அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஃபுல் ஃபோக்கஸோட எல்லாமே எதை எடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு இது இல்லாம நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ் 100% அதை கொடுக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மோட்டிவேஷன் தான். நம்ம ஒரு விஷயம் நம்ம காலைல நினைப்போம், அது பாத்தீங்கன்னா ஈவினிங்ல ஆட்டோமேட்டிக்காவே நடந்திருக்கும். நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட்டுக்க மாட்டோம், ஃபுல்லாவே நல்லா ஜாலியா இருக்கும். அதான் நம்ம ஜாலியா ஃபீல் பண்ணுவோம். எந்த ஒரு இப்ப நான் அதாவது ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாலுமே ஒரு ரிசல்ட்ங்கிறது வந்து எதுவுமே ஒரு பாசிட்டிவாவே இருக்காது. ஆனா நம்ம நோஃபை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஒரு அதுக்கான ஒரு எஃபோர்ட் கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம ஆனா அந்த எனர்ஜியோட அந்த லெவலோட தான் இருப்போம். ஆனா நம்ம ஒரு எஃபோர்ட் கொஞ்சம் போட்டாலுமே அதுக்கான இது அதோட தாண்டி தான் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா நம்ம போடுற எஃபோர்ட்டோட அதிகமா வெளில கிடைக்கும். அப்படிங்கும் போது நமக்கு ஒரு உள்ள ஒரு என்ன ஜாலியான ஒரு இது வருது. நமக்கு வந்து அப்படியே மனசுலாம் ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு ஓவர் திங்க் பண்ணாம அது வேணும் இது வேணும் டக்குன்னு ஓடாம கான்சென்ட்ரேஷனா ஃபோக்கஸா இருக்கிறதுனால எதை எடுத்தாலுமே ஒரு இது எக்ஸாம் பாசிட்டிவ். அது இல்லாம ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப வந்து எந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. காலைல இருந்து தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு போய் நம்ம பிரஷ் பண்றது நார்மல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஆனா இப்ப நல்ல ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு முடிச்சிடுறோம், தள்ளி போடுறதுல எந்த விஷயம் நாளைக்கு பண்றது அப்படின்லாம் இல்ல. இன்னைக்கு இந்த விஷயம் எடுத்தோமா முடிஞ்சிச்சா அவ்வளவுதான், இன்னைக்கு கடமை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கு லைஃப். எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்ல ஒரு இதா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கு ரொம்ப. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப சளி ப்ராப்ளம் இருக்கும், அது இல்லாம
வீசிங் ப்ராப்ளம் ஒரு 2 இயர்ஸ் ஃபுல் மெடிசன் எடுத்துட்டு வந்து எங்கேயுமே கியூர் ஆகல. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா கியூர் ஆயிருச்சு. எனக்கு அந்த மாதிரி இதே வரல. ஒரு 100 டேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹெல்த்தியா இருக்கிறது. ஃபுல் எனர்ஜி லெவல், எனர்ஜி தான் ரொம்ப மெயினா சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி, எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்ல ஒரு என்ன சொல்றது, நம்ம ஃபுல் எனர்ஜியா இருப்போம்னு சொல்லுவோம்ல, எவ்வளவு. ஆமா, எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால மனசும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. ரெண்டுமே, மென்டல் ஹெல்த் சொல்றேன், பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப எதுக்குமே இது இல்லாம நல்ல ஜாலியா ஒரு புத்துணர்ச்சியோடவே இருக்கு. டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சாலுமே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தான். அந்த மாதிரி நல்ல இதா இருக்கு. அது இல்லாம மணி அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வேலைக்கு போறதுனாலுமே ஒரு மணி எல்லாம் ரொம்ப நிக்காது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வர்றது. அது இல்லாம ஒரு லேண்ட் ஒண்ணு ரொம்ப நாள் ஒரு 15 இயர்ஸா சேல் ஆகாமவே ரொம்ப இதா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னில போயிட்டு இருக்கும்போது அவங்களே வந்து ஒரு யதார்த்தமும் வராங்க, அவங்களே வந்து முடிக்கிறாங்க, அதுக்கான பேமெண்ட்டும் ஒன்றா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய மேஜிக்கல் தான் நடக்குது. என்னையே அறியாமலே ரொம்ப முன்னாடியே பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போடுவோம், அதுக்கான இதே கிடைக்காது. பட் இப்ப வந்து யதார்த்தமா நார்மலா ஜாலியா போயிட்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காவே இந்த யூனிவர்சிட்டியில வந்து நம்மள்ட்ட எல்லாமே கொடுக்குற மாதிரி ரொம்ப ஃபீலிங். ஒவ்வொரு நாளுமே ஒரு மேஜிக் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஹெல்த் தான் பிரதர். முன்னாடியே எனக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த கோல்டு அந்த இதுல இருந்து ரொம்ப 2 வருஷமாவே ரொம்ப சிவியராவே இது பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்ப எல்லாமே ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. இப்ப டாக்டர்கிட்டே முன்னாடி வீக்லி ஒன்ஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். பட் ஆனா இப்ப ஃபுல் ஹெல்த்தியோட நல்ல ஹெல்த்தியா இருந்தாலே அதுவே போதும் அப்படிங்கிற அந்த இது தெரியுது. அது நம்ம லாங் டிரைவ் எல்லாம் முன்னாடியே போகும்போது கார் எல்லாம் ஓட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம், ஏசி போட்டா ஒத்துக்காது, அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் இது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 12 hours தொடர்ந்து கண்டிப்பா எந்த ஒரு டயர்டுமே இல்லாம லாங்கா போற மாதிரி கார்ல எல்லாம் டிரைவிங் எல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கு. முன்னாடி எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கும், ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் ஃபோக்கஸா இருக்கு. அதே மாதிரிமே ஃபுட்டுமே முன்னாடிதான் நம்ம அதாவது ரொம்ப அதை செலக்ட் பண்ணி சாப்பிடுவோம் இது இதுன்ட்டு. இப்ப ரொம்ப ஃபுட் எல்லாம் ரொம்ப அதிகமா இல்லை, ரொம்ப எனர்ஜியா இருக்கிறதுனால நம்ம வந்து 2 வேளை தான் சாப்பிடுறது. அந்த மாதிரி ஃபுட் ஹாபிட்ஸ் வந்துருச்சு. அது இல்லாம எனர்ஜி நல்லா இருக்கு, ஃபுல்லா எந்த ஒரு இதுவுமே இல்லாம லைஃப் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தா ஹெல்த்தியான லைஃப்ல போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனது. ஒரு ஓவர் திங்கிங், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபுல் ஃபோக்கஸா இப்ப எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே ஃபுல்லா ஒரு ஃபோக்கஸாவே எடுத்து பண்ணோமா ஓகே, அதுல இருந்து அவுட்புட் எதிர்பார்க்கறது இல்லை. நமக்கு ஒரு ஜாலியா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணும் போது அது ஒரு 100% பண்ணும்போது எந்த நல்ல ஒரு ஜாலியா இருக்கு மனசுக்கு. அது இல்லாம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கமே சுத்தமா இருக்காது. ஒரு 2 o'clock 3 o'clock வரையுமே தூக்கமே வராது. ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது இது நமக்கு சுத்தமா இதுவே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 9 o'clock தூங்கிடுறேன், ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்கா 9 o'clock ஆச்சு ஒரு 4:30 எழுந்திரிச்சிடுறேன். 4:30 எல்லாம் முன்னாடி நான் 4:30 எழுந்திரிச்சு ஒரு 10 years மேல ஆகுது. பட் ஆனா இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4:30 எழுந்திரிச்சிடுறேன். மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரி ஒவ்வொன்றும் புதுசு புதுசா நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கு. நிறைய ஒரு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே வருது. அந்த மாதிரி மேஜிக்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய நடக்குது. அது இல்லாம நல்லா என்ன சொல்றது, நினைவாற்றல் நல்லா இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடைக்கு ஜாமான் வாங்க போறதாலும் ஏதாவது 2 ஜாமான் 3 ஜாமான் விட்டுட்டு வந்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு வந்தோம்னா ஃபுல் இதுதான், எதா இருந்தாலுமே கரெக்டா அந்த நினைவாற்றல்ங்கிறது நல்லா இருக்கு. அது மாதிரி பிரெயினோட பவரும் நல்லா. முன்னாடி எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும், காலைல எழுந்திரிச்சனாலே என்ன இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை, ரொம்ப ஹெல்த்தி மைண்ட், மென்டலா வந்து ரொம்ப ஹெல்த்தியான மாதிரி நல்ல ஃபீலிங். ஒரு 10 years பிஃபோர் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ள போன மாதிரியே இருக்கு. அதாவது சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருக்குமோ அப்படி. அது இல்லாம ரிலேஷன்ஷிப்லாம் இப்ப நம்ம நார்மலா இப்போ பொது இடத்துக்கு போறது போது முன்னாடி எல்லாம் வந்து சோசியல் ஆங்ஸைட்டி எல்லாம் நிறைய இருக்கும்.
போய் ஒருத்தவங்கள்ட்ட பேசுவோமா வேணாமான்னு அது யோசிக்கிறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஒரு பேங்க் போறது அந்த மாதிரி பிளேஸுக்கு போனாலுமே அங்க ஒரு நமக்கு தெரியாதவங்கள அவங்களே வந்து வாழ்க்கையா பேசுறாங்க, என்ன வேணும் எப்படி. ஏன்னா சில இடத்துல வந்து பேங்க் போகும்போது அவங்க இன்சூரன்ஸ் அவங்களே வந்து பேசுனாங்க, நிறைய இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த எஸ்ஐபி அந்த மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சொல்லி கொடுத்தாங்க. முன்னாடி அவங்களுக்கு சேவிங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இதுலயும் இது இருக்கும். பட் ஆனா இப்ப அவங்க நிறைய அந்த இது டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய மேஜிக்கலான விஷயம்ஸ் எல்லாம் நிறைய ரொம்ப நடந்துச்சு. அது இல்லாம டிசிப்ளின் தான் பிரதர். டிசிப்ளின் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஏதா வாழ்றான் அப்படி இப்படி இருக்கும். இப்ப வந்து ஒரு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா காலைல எழுந்திரிக்கிறோமா, நம்ம வேலையை முடிச்சோமா, நமக்கான வேலையை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு இதா போயிடுச்சு இருக்கு. அது இல்லாம ஜிம்முக்கு போறது, எக்ஸசைஸ் பண்றது, யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயம்னா நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காவே. காலைல எழுந்திரிச்சோமா டக்குன்னு 1 hour அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி நமக்கான நம்மள நம்ம பாத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங்கும் நல்லா இருக்கு. முன்னாடிலாம் வந்து சுத்தமா இருக்காது, இப்ப வந்து ஒரு நிம்மதியான ஸ்லீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. வந்து மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த மாதிரி இதுதான் இருக்கு. முன்னாடிலாம் சுத்தமா நைட் வந்து படுத்தாலுமே தூக்கம் வராது. ஒரு நிம்மதியான தூக்கம் எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. இப்ப நிறைய ஒரு நோய் இல்லாத ஒரு ஹெல்த்தி லைஃப்ல போன மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரு 10 years பிஃபோர் நம்ம எப்படி இருந்தோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப்ல போன மாதிரியே ஒரு நல்ல அந்த ஜேர்னி 100 days ரொம்ப இதா இருக்கு. அதே மாதிரி உமன் அட்ராக்ஷனும் இடையில நிறைய நடந்துச்சு. ஆக்சுவலா ஒரு காமனான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு 5 கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஆமா ஆமா அவங்க ஒரு கேங்கு. அதாவது எங்க காலேஜோட அவங்க வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட். அவங்க எல்லாம் வந்து காலேஜ்ல இருக்கும்போது கூட பேசல, அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. ஆனா இப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து பேசுறாங்க. நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசுனதே ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த காலேஜ்ல படிக்கும் போது கூட நம்ம பேசினதுல அது வெளில வந்து அந்த ஜேர்னில இது பண்ணும் போது அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஒரு குட் ரிலேஷன்ஷிப்போட ஏதோ முன்னாடியே பழகுன மாதிரியே வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம உணர்ந்தேன். செல்ஃப் டிசிப்ளினும் ரொம்ப இதா இருக்கு. முன்னாடிலாம் எதுவுமே இருக்காது, ஆனா இப்ப கொஞ்சம் நல்ல ஒரு இதா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இதா இருக்கு பிரதர். அது இல்லாம வேற பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த சூரசம்காரம் இப்ப இந்த நிகழ்ச்சி வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இந்த வேல் பூஜை இருக்கும்போது என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அங்க கூப்பிட்டுருக்கும் போது அந்த வேல் பூஜை அட்டன் பண்றதுக்கு அங்க போனப்ப பாத்தீங்கன்னா என்னதான் ஃபுல்லாவே எடுத்து எல்லாமே பண்ண சொன்னாங்க. நான் அது ஒரு இதுக்குள்ளதான் போகல, நார்மலா போயிருந்தேன். அவங்க பார்த்தா நீங்க தான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க முன்னாடி ஃபுல்லா எல்லா வேலை பூஜை எல்லா அபிஷேகம் பண்ணி ஃபுல்லா அன்னதானம் பண்ணி ரொம்ப ஒரு அந்த இறை இதுக்குள்ள போன மாதிரியே ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங்கா இருந்துச்சு. இது 100 days இதுக்குள்ள நடந்த என்னோட நிறைய ஒரு என்ன சொல்றது புத்துணர்ச்சியான விசேஷங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வந்துட்டு இழப்புகள், அவமானங்கள், நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு லைஃப்ங்கிறது ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு. பட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு மாறி இருக்கு உங்களுக்கு. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, ஜென்ரலாகவே உங்கள் டைம் அப்படிங்கிறது இப்போ வந்து நல்லா இருக்குப்பா. அந்த குட் டைம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்தீங்க, ஜர்னி அங்கே ஃபாலோ பண்ணிட்டு நல்லா இருக்கீங்க. பட் மேபி வந்துட்டு உங்களுக்கு பேட் டைம் அப்படிங்கிறது இருந்தால் நானே கூப்பிட்ட கூட உங்களால் வந்து கிளாஸ்க்கு வர முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டுங்கிறது என்ன சொல்லும், கிளாஸ்க்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுரும். ஃபர்ஸ்ட் விஷயமே அதாவது பேட் டைம் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், உங்கள் மைண்ட் நிப்பாட்டுரும். ஃபினான்ஷியலி பிரச்சனை வரும், டைமிங் ரீதியாக பிரச்சனை வரும், உங்கள் லைஃப் ஸ்டைல் ரீதியாக பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துன்னாகும்
கிளாஸ்க்கு நீங்க போகாத மாரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டுரும். 3 மாசம், 4 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பேட் டைம்ங்கிறது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். ம். ஒரு டைம்ல அந்த பேட் டைம்ங்கிறது முடியும்போது, உங்களுடைய குட் டைம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும்போது, திரும்பி வந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்காவே. சொல்லுவீங்க, "சார் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட பேசினேன். நான் வந்து 8 மாசத்துக்கு ம். முன்னாடி உங்கள்ட்ட பேசினேன் ஞாபகம் இருக்கான்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. ம். அந்த பேட் டைம்ல என்ன இருக்கும்? கடந்த காலத்துல இருந்த அடிக்ஷன விட அதிகமா அடிக்ஷன் இருந்திருக்கும் ஒரு பக்கம். கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைய விட 10 மடங்கு பிரச்சனைய சந்திச்சுட்டு, டோட்டலி வந்துட்டு ம். வெறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க லைஃபையே. ஆமா. ஸோ 100 டேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா, உண்மையாவே எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டா, ஒரு தனிப்பட்ட லைஃப் அப்படிங்கிறது டோட்டலி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இந்த இடத்துல. ம். ஏன்னா எந்த இடத்துல இந்த லைஃப் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுதுன்னா, நம்ம வந்து இந்த ஜர்னிக்குள்ள வரும்போது தான். ஆமா. இந்த ஜர்னிக்குள்ள வரதுக்கு முன்னாடி, நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் கூட, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது இருக்காது. ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது இருக்காது. ம். ஒருத்தர் வந்து சுற்றின்பம்ன்ற விஷயத்துல இருக்கும்போது டூருக்கு போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆ. நியர்லி ஒரு 13, 14 பேர் வந்து டூருக்கு போயிருக்காங்க. ம். இவர் போயிட்டு வந்து எனக்கு ஒரு 2 ஆர் 3 டேஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணாரு. டோட்டலி வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க எனக்கு. ம். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு கில்ட்டியா இருந்துச்சு. எங்கேயும் போயிட்டு என்னால செல்ஃபி எடுக்க முடியல. எங்கேயும் போயிட்டு குரூப் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிட முடியல. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன் நானு. ம். நான் ஒரே வார்த்தை கேட்டேன். "நீங்க ஏங்க போனீங்க டூருக்கு? போகாம இருந்திருக்கலாம்லன்னு" சொல்லிட்டுன்ட்டு. ஆ. அது முன்னாடி ரொம்ப பிளான் பண்ணதுங்க. அதனால எல்லாரும் வந்துட்டு ஒரே டைம்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒண்ணா போயிட்டோம். இதுல என்ன கொடுமைன்னா, நாளைக்கு காலையில 5 மணிக்கு வண்டி கிளம்புது. ம். டெம்போ டிராவலர் மாரி பேசியிருக்காங்க போல இருக்குது. ம். நாளைக்கு காலைல 5 மணிக்கு கிளம்புது. நைட்டு 10, 10:30 மணிக்கு அகைன் வந்துட்டு இந்த ரிலாப்ஸ் நடந்திருக்கு இவருக்கு. ஆ. அவ்வளவுதான். காலையில எழ முடியல. ரொம்ப டயர்ட்ல எழுந்து, ரெடி ஆயிட்டு, வண்டியில போம்போதெல்லாம் தூங்கியிருக்காரு இத்தனைக்கும். எந்த ஒரு மொமெண்ட்டையும் அவர் என்ஜாய் பண்ண காணோம். ம். ம். கடைசி சீட்ல போயிட்டு அமைதியா தூங்கிட்டு இருக்காரு போயிட்டு. ம். ம். சரி அங்க போயிட்டு ஆக்சுவலா ஏதாச்சும் இதுல என்ஜாய் பண்ணாருன்னா, அதுவும் காணோம். எதுவுமே என்ஜாய் பண்ண காணோம். நான் கேட்டேன் நானு. ம். நீங்க கொஞ்ச நாள் ஜர்னிய ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கலாம்ல டூருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆ. அடிக்ஷன் அந்த அளவுக்கு இருக்குங்க. ஒண்ணும் பண்ண முடியல. என்னுடைய கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இல்லவே இல்லன்ட்டாரு அவரு. ஆ. சரி ஃபியூச்சர்ல முடிஞ்சா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. ஆ. அதர்வைஸ் உங்க விருப்பம்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன் நானு. ம். அதாவது இன்னை வரையும் வந்து ஆக்சுவலா அவர் கிளாஸ் ஜாயின் பண்ணல. அது ம். வந்து ரொம்ப நான் அடிக்ஷன்ல உள்ளவங்க அவ்வளவு ஈஸியா ரொம்ப இது பண்றது ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். ம். நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் நம்ம மைண்ட் செட் தான் பாருங்க எல்லாமே. ம். மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலும் ஆக்சுவலா இந்த உலகத்தையே நம்ம இது பண்ற மாதிரி ம். பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து ஆக்சுவலா ஹாப்பினஸ் எல்லாம் எல்லாமே வெளில இருக்குன்னு நம்ம இதுவரை முன்னாடியே இந்த தியானிக்கு முன்னாடி வெளில இருக்கும் ம். அப்படின்னு நம்ம வெளில தேடிட்டு இருப்போம். ஆனா ஹாப்பினஸ் ரியல் ஹாப்பினஸ்ங்கிறது வந்து உள்ளதான் ம். நம்மளோட மனசு தான் எல்லாமே. ம். மனசு மைண்ட் இருந்து கண்ட்ரோல் பண்ணாலே போதும், ம். ஃபுல் ஹாப்பியா இருக்கலாம். ம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே போறதே தெரியாது, அவ்வளவு கஷ்டமா போயிட்டு இருக்கும். ஆனா நான் இப்பதான் ரொம்ப ஜாயின் பண்ணி இப்பதான் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் ஜாயின் பண்ண 100 days அதுக்குள்ள வந்துருச்சு. ஆமா. இது நெறைய பேர் சொல்றது உண்டு. இப்போ நீங்க கூட ம். பாருங்களேன். 100 டேஸ் இன்னைக்கு 3 மாசம் 10 நாள். ம். ஆனா எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் கூட. பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 மாசம் ஓடிடுச்சு. இப்போ ஈவன் இந்த நான் கரண்ட்ல இருக்காங்கல்ல கிளாஸ்ல, இவங்களும் அதான் சொல்லுவாங்களே. ஒரு 15 நாள், 17 நாள் போயிட்டு இருக்கு கிளாஸ்ல. அப்ப சொல்லுவாங்க, "சார் இப்போ முந்தின நேரம் ஜாயின் பண்ண மாரி தெரியுது. பட் அதுக்குள்ள வந்துட்டு 2 வாரம் போயிருச்சு, 3 வாரம் போயிட்டு இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ம். எல்லாரும் சொல்றது, கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு ஜர்னிய ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கு. ஜர்னிங்கிறது ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ஆமா. சரி ஜர்னி தான் வேகமா போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, டைமும் வேகமா போயிட்டு இருக்கு. இப்பதான் மார்னிங் எழுந்த மாரி தெரியுது. அதுக்குள்ள சாயங்காலம் ஆயி போகுது. ம். ஒரு டேங்கிறது ரொம்ப சீக்கிரம் போகுதுன்றாங்க. ஆமா. ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒரு நாள நீங்க வந்துட்டு ஒரு டே வந்து நீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்கன்னா, அது சீக்கிரம் போகும். ஆமா. பட் அந்த நாள் வந்து ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, ரொம்ப லேட்டா போகும். ஆமா. ஆமா. அது வந்து நமக்கு எனர்ஜி இல்லாததான் காரணம்.
ஃபுல் எனர்ஜியா இருந்தோம்னா ஒண்ணுமே தெரியாது. ம். ஆக்சுவலா அதுல எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ம். ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த இன்பத்துக்கு வந்து நம்ம ஃபுல்லாவே பண்ணிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த மாதிரி ஏன்டா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ம். அன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே இருக்கு. அப்படியே அன்னைக்கு அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. ம். இது எதுவுமே பண்ண முடியாது. ம். பட் ஆனா இந்த ஜேர்னில போயிட்டு இருக்கும்போது நம்ம நினைக்கிற காரியம்லாம் உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம இது அட்டாக் பண்ணி வர மாதிரியே நிறைய ஃபீல் பண்ணோம். அது அட்ராக்ட் பண்ண மாரியா? அட்டாக் பண்ண மாரியா? அட்ராக்ட் அட்ராக்ட் பண்ண ஃபுல்லாவே மாரி. நம்ம ம். ஓகே. ஈர்ப்பு மாரி. ஆமா நம்ம ம். நினைப்போம். அது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய ம். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னு நினைப்போம்னு பாத்தீங்கன்னா அவங்க உடனே கால் பண்ணிடுவாங்க. ம். அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் அதில் நடந்துச்சு. ம். அது வந்து ஹெல்த்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ம். ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல போன மாதிரி இதா இருக்கு. ம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் ஹெல்த்தி ம். நம்ம தேடிட்டு இருந்தோம். ஆனா ம். இப்ப அப்படி இல்லை. ம். அது சாப்பிட்டா வந்து அந்த எனர்ஜி அப்போதைக்கு கிடைக்காது. ஆனா வந்து நல்ல ஒரு எனர்ஜி ம். இருக்கும். ம். நல்லா ஒரு ஹெல்த்தியான லைஃப்ல போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ம். எந்த ஒரு நோய் இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த், ம். நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ், ம். நல்ல ஒரு எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே நல்ல போட்டது ம். போட்டது. ம். ஸோ, இன்னும் வந்து நீங்க ஜர்னிய ஃபாலோ பண்ண நெறைய வந்துட்டு பெனிஃபிட்ங்கிறது டெஃபினெட்லி வந்து உங்க லைஃப்ல பார்ப்பீங்க. அதுதான். ஏன்னா, நீங்க ஜர்னிக்குள்ள இருக்கிறதே அப்படிங்கிறது வந்துட்டு மிக சிறப்பான விஷயம் உண்மையாவே. ம் ஜர்னிக்குள்ள இருந்து அத தொடர்ச்சியா வந்துட்டு கொண்டுட்டு போறது அப்படிங்கிறது வந்து, உங்க ரியல் லைஃப்ல நீங்களே வந்து அந்த விஷயங்கள வந்துட்டு பார்க்க முடியும். நல்ல விஷயங்கள்ங்கிறது. ம் ம். சரிங்க பிரதர். ஓகே. ஸோ, கிளாஸ்க்கு வந்து கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. டச்லயே இருங்க. ம் சரி ஓகேங்க பிரதர். பாய் பிரதர். தேங்க்யூ பிரதர். ம். உங்களோட ஓகே, ஓகே. வந்து கண்டிப்பாக. ம். ஓகே. தேங்க்யூங்க. ம்